நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். படகுல ஏறி உட்காந்து படகு சவாரிய நினைச்சு இன்பப்படவா? இல்லை, கங்கையை தாண்ட. இது படகு சவாரி இன்பம் நினைச்சிருந்தோம்னா அக்கறைக்கு போன அப்புறம் படகை விட்டு இறங்கவே மாட்டேன். படகுலேயே உட்காந்து இன்பப்படணும்னு பார்ப்பேன். கங்கையை தாண்டறதுக்கு படகுன்னு தெரிஞ்சிருந்தால் தாண்டின உடனே இறங்கிடுவேன். இலை போட்டுட்டு சாப்பிட்டேன், எச்சல் இலை சாப்பிட்டு முடிக்க. இலை எதுக்கு பயன்பட்டது? சோற்றை போட்டு பிசைஞ்சு வாய்க்குள்ள போட்டுக்கிறதுக்காக. அதை விட்டுட்டு இலையில் சாப்பிடுவது இன்பம் நினைச்சு போனேன்னால் அப்ப சாப்பாடு முடிஞ்ச அப்புறம் இலையே வச்சுன்னு பார்க்க வேண்டியதான். படகு தாண்டின பிற்பாடும் படகுலேயே உட்காந்துருக்க வேண்டியதுதான். அப்ப இந்த உடல் இதிலிருந்து இன்பப்படுவதற்கல்ல. நல்ல வேளை எனக்கு மிருக உடல் கிடைச்சிருந்தா நான் பக்தி யோகம் பண்ண முடியாது, பறவை உடல் கிடைச்சிருந்தா ஞான யோகம் பண்ண முடியாது. மனித உடல் கிடைச்சதுனால பக்தி பண்ணாம இல்லையோ, நல்ல காரியம் பண்ணிருக்குன்னா இது நான் பக்தி பண்றதுக்கு இது எனக்கு உதவுறது, என்ன இது உதவித்துங்கிற எண்ணம் வேணுமே தவிர இது அனுபவிக்கணுங்கிற எண்ணம் வரக்கூடாது. அங்கதான் தப்பு பண்ணிடுறோம். இது உதவி, சரீரம் ஆத்தியங்குரு தர்ம சாதனம்னு சொல்லுவார்கள். தர்மத்தை பண்றதுக்கு ஒரு கருவி நம்முடைய உடல். ஆனால் இதுவே தர்மமாயிடாது, இது தர்மத்தினுடைய அனுபவமாகவும் ஆகாது. இந்த விஷயத்தை உடலை பத்தி நாம நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் நம்மளை பார்த்து நடுங்கிறது கூடாது. யஸ்மான் நோத்விஜதே லோகாக லோகான் நோத்விஜதே ச யஹ. கண்ணனை கீதையில சாதிக்கிறார். யாரை கண்டு உலகம் பயப்படாதோ, யார் உலகத்தை கண்டும் பயப்பட மாட்டானோ அவனே சிறந்தவன். இன்னொன்னு, சாஸ்திரம் சொல்லப்பட்ட கிரியைகள்ல ஊக்கம் இருக்கணும். அந்த ஊக்கத்தோட பண்ண திருப்தியா இருப்போம். அது சொல்லியிருக்கிற காரியத்துல சோம்பல் வருது பாருங்க, அப்ப மெதுவா பாப்பம் வளர ஆரம்பிச்சிடும். நம்ம சந்தியாவந்தனத்தை விட்டோம், பூஜையை விட்டுட்டோம், ஸ்லோகத்தை விட்டோம், தர்ப்பணத்தை விட்டோம், ஸ்ராத்தத்தை விட்டோம். இந்த ஒன்னொன்னு எதனால விடுறோம்? நீ கார்த்தால சீக்கிரமா அலுவலகத்துக்கு போகணுங்கிறா. ஸ்ராத்தம்னா 12 மணி ஆகும். எங்க அப்பாவே போயிட்டார், இனிமே இப்ப என்ன பண்ண போறேன்? அவர் ஒண்ணு நான் பண்ணாத அப்பா நினைச்சுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். எதனால்? உலக நிர்பந்தம். உலகம் என்ன நிர்பந்தப்படுத்துறதுனால அதை விட்டேனா? வெறும விடாது. அந்த சாஸ்திரத்தை மீறி நடந்ததுக்கு எனக்கு பாவம் வரும். பாவம் வர ஊக்கம் குறையும். ஊக்கம் குறைய இன்னும் விடுவேன். விட உலக பற்றையே வளர்ந்துன்னு போகும். இப்படியே தேஞ்சு வீணாப்படுவேன். அதனாலேயே ரொம்ப பற்ற வளர்த்துக்க கூடாது. நிறைய வேலைகளை எடுத்து போட்டுக்கிறோமோ இல்லையோ, சிலருக்கு நினைவு சாகச செயல் புரிஞ்சுட்டே இருந்தா தான் ஆனந்தமா இருக்கும். இல்லவே இல்லை. இயற்கையா இருக்கிறபடி இருந்த ஆனந்தத்தை தெரிஞ்சண்டவன் தான் ஆனந்தமா இருக்க முடியும். தவிர அடுத்தடுத்து ஒரு சாகசம் பண்ணிட்டே இருந்தா தான் ஆனந்தப்படுறோங்கிற பாருங்க. இது நாளைக்கு என்ன பண்ணீர், நாளைக்கு என்ன பண்ணீர், என்ன புதுசா வாழ்க்கையில் என்ன பண்றீர்கள்? நம்ம கேட்கச்சே என்ன புதுசா என்ன பண்ணிருக்கீங்கன்னா என்ன பண்ண முடியும்? வாயால தான் சாப்பிட முடியும், காதால தான் கேட்க முடியும், மூக்கால தான் மூச்சு விட முடியும், கையால தான் எடுக்க முடியும். என்னத்தான் நான் புதுசா பண்ண முடியும்? உலகத்துல பழசத்தான் பண்ண முடியும். ஒரே புதுசு அப்பொழுது ஆறாவமுதன். அது ஒன்றை தவிர உலகத்துல எதுவுமே புதியதா இருக்காது. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம புதுசா கண்டுபிடிச்சிட்டோம்னு. ஒன்றும் புதுசா கண்டுபிடிக்கல. இப்போ இருக்கிறத கொண்டு மாத்தி அமைச்சிருக்கோம். அதே பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம். அதை இப்படி போட்டா உப்புமா, அப்படி போட்டா மோர்க்களி. இவ்வளவுதான் வித்தியாசமே தவிர எத்தையோ திருப்பி போட்டுருக்கு போறோம். இப்போ ஒரு ஸ்ரீ ஜெயந்தி, கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் வருதுன்னா ரவை, நெய், சர்க்கரை, இதை என்னென்ன விகிதாச்சாரத்துல கலக்க பொருளோ ஒரு தின்பட்டத்தின் பெயர். இது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்போ ஆனா 26 பக்ஷணம் பண்ணேன்னுவா. ஒருத்தருக்கு போட்டி. கிருஷ்ண ஜெயந்தி வந்தது, இந்த பக்ஷணம், அந்த பக்ஷணம், எல்லாம் அதே ரவை, அதே நெய், அதே சக்கரை தானே. பேசாத ஒண்ணு செய். ஒரு பாத்திரத்துல ஒரு படி ரவை, ஒரு பாத்திரத்துல ஒரு படி நெய், ஒரு பாத்திரத்துல ஒரு படி சக்கரை. கண்ணனே, உனக்கு தெரிஞ்ச கலக்கிறது எனக்கு கூட தெரியாது. அதனால எப்படி கலந்துக்கணுமோ கலந்து நீயே எடுத்துக்கோ என்ன கூட தான் சொல்லலாம். அப்ப வெவ்வேறையா கலக்கிறத போய் நம்ம புதுசா கண்டுபிடிக்கிறோம்னு நினைக்க கூடாது. ரவைய நாம கண்டுபிடிச்சோமா, கோதுமையை கண்டுபிடிச்சோமா? கோதுமை எப்படி விளையணும்னு நாம கண்டுபிடிச்சோமா? இல்லவே இல்லையே. அதை பிரம்மம் எப்போ சிட்டிச்சுட்டாரு. அப்படிங்கிறது அந்த வியாபக ஞானம், அப்படிங்கிற அந்த பரந்த ஞானம் புரிஞ்சு கொடுத்தனால் அப்ப இந்த சின்ன வருத்தங்களுக்கு வருத்தப்பட மாட்டோம். அப்புறம் இந்த துக்கங்கள் நமக்கு துக்கமா படவே படாது. மேலும் இன்னார் சத்ரு, இன்னார் மித்திரன், இவன் வேண்டியவன், இவன் பகைவன் என்ன பிரிச்சாலே அப்ப வேண்டியவனோட எப்பவும் இருக்கிறதுக்கு வழி தேட ஆரம்பிப்போம், வேண்டாதவனை விளக்கிறதுக்கு வழி தேட ஆரம்பிப்போம். மான அவமானம், ஒருத்தர் வெய்யறாரா அதை தடுக்கிறதுக்கு வழி பண்ணணும். ஒருத்தர் வாழ்த்து எனக்கு பட்டம் கொடுத்துருக்காரா இன்னும் 4 பட்டம் வாங்கறதுக்கு வழி பண்ணணும் என்றால் அப்ப இந்த பட்டத்தை தடுக்கிறதுக்கும் வாங்கறதுக்குமே நேரம் செலவழிஞ்சு போயிடுமே தவிர கடைசியில நம்ம ஆனந்தப்படுறதுக்கு நேரமே இருக்காது. இப்போ இது நடந்தாத்தான் எனக்கு ஆனந்தம். அந்த மாதிரி குறுகிய கண்ணோட்டத்தை விட்டுடணும். நான் இருந்து வாழ்ந்து அனுபவிப்பதே ஆனந்தம். இதனால் ஒண்ணுன்னா வச்சுன்னு போனோம்னால் நம்மால் ஆனந்தப்பட முடியாது. நித்திய நிருபாதிகமாய் எப்பவும் பிரம்மத்தோட சம்பந்தப்பட்டிருக்கும், ஆனந்தமா இருக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதைத்தான் யோகம்னு, இதைத்தான் தியானம்னுட்டும், இதைத்தான் ஆனந்தம்னுட்டும்
பிரம்மத்திடத்துல ஆனந்தப்பட்டாதான் கிட்டும். லோகத்துல எத்தனையோ தவிப்பு, நிறைய கொதிப்பு இருக்கு. கொதிப்பு அடங்கணும்னா சாயங்காலத்துல குளத்துல போய் குதிச்சோம்னா ஜில்லுன்னு இருக்கும் இல்லையோ, அதை போல ஏஷ பிரம்ம பிரவிஷ்டோஸ்மி கிரீஷ்மே சீதமை வக்ரதம்னு சொல்வார்கள். பிரம்மன் தான் பெரிய குளம். அந்த குளத்துல இறங்கிட்டோம் வெத வெத வெதான்னு இருப்பார். வெளியில சூடா இருந்ததுன்னா அவர் குழு குழுன்னு இருப்பார். வெளியில குழு குழுன்னு இருந்தா அவர் வெத வெதான்னு இருப்பார். பாத்திருக்கீங்களா? கணத்து தண்ணீர் வெளியில ஜில்லுன்னு இருக்கிறச்சே அது நொன்ன வெத வெதான்னு இருக்கும். அதே வெளியில ஒரே சூடா இருக்கிறச்சே அது ஜில்லுன்னு இருக்கும். அப்படித்தான் பிரம்மம். வெளியில நம்ம தாபத்தால தவிச்சு போயிருக்கோம்னால் அவர் ஜில்லுன்னு இருப்பார். வெளியில ரொம்ப ஜில்லுன்னு போயிட்டோம்னா அவர் வெத வெதான்னு இருப்பார். இந்த ரெண்டையும் நமக்கு கொடுக்கிறாரோ இல்லையோ. சரி, நாம இப்ப ஆனந்தப்பட்டு இருக்கோம்ங்கிறத எப்படி உணரலாம்? ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம்னா பகுத்தறிவோட யோசிக்கிறோமா, உணர்ச்சி பூர்வமா யோசிக்கிறோமா? இந்த ரெண்டை நீங்களே யோசிச்சு பாருங்க. உணர்ச்சிக்கு இடம் கொடுத்து யோசிக்கிறேன்னா நான் ஆனந்தப்படலேன்னு அர்த்தம். விவேகியா யோசிக்கிறேனா ஆனந்தப்படுறேன்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயத்தையும், ஒரு ஆபத்தோ எதுவோ வரச்சே உணர்ச்சிக்கு இடம் கொடுக்கிறேனா அறிவுக்கு இடம் கொடுக்கிறேனா? அறிவுக்கு இடம் கொடுத்து யோசித்தா அப்ப நான் ஆனந்தமா இருக்கேன். உணர்ச்சிக்கு இடம் கொடுத்து யோசித்தா துக்கமா தான் இருக்கேன்னு அர்த்தம். அடுத்தது, சாகச செயல் அடுத்தடுத்து பண்ணாதான் ஆனந்தம்னு இருந்தா அப்ப நான் துக்கப்படுறேன்னு அர்த்தம். இயற்கையில இருக்கிறபடியே ஆனந்தப்பட தெரிஞ்சுட்டேன்னா அப்பதான் நிஜத்துல ஆனந்தப்படுறேன்னு அர்த்தம். இதை சாதிச்சு இதை சாதிச்சு இதை சாதிச்சுங்கிற பாருங்க, நிறைய நாள் நம்ம குழம்பு சாத்துவது தான் சாதிக்க முடியும். அப்புறம் வேற எதையும் சாதிக்க முடியாது. என்னமோ சாதிச்சேரேன் இலை போட்டார், சாதம் சாதிச்சார், குழம்பு சாதிச்சார், இது வேணா பண்ணலாம். வேற என்னத்தை வாழ்க்கையில சாதிச்சுடுறது? இப்போ சாதித்தோம்னா இருக்கிறத அனுபவிக்கிறோம். அதுவே சாதனைன்னு சொல்ல முடியுமா? சாதனை எல்லாம் ஆழ்வார்களது, ஆச்சாரியர்களது, பகவானது. நம்மது சாதிக்கப்பட்டதை அனுபவித்தல். இப்படின்னு தெரிஞ்சாதான் நாம திருப்தியா இருக்க முடியும். அடுத்தது, ஒரு செயலுக்கு நான் கர்த்தா நினைச்சா துக்கப்படுறேன்னு அர்த்தம். நான் தான் செய்யறவன் நினைச்சா துக்கம். நான் கருவின்னு புரிஞ்சுட்டேன்னா ஆனந்தப்படுறேன்னு அர்த்தம். ஏன்னா கர்த்தா நினைச்சாலே அதுக்கு இருக்கிற பொறுப்பு, அதற்கு இருக்கிற துக்கம் சேர்ந்தே வந்துடும். அதுக்குன்னு பொறுப்பை தட்டி கழிக்கிறத பத்தி நான் பேசவே இல்லை. நாம கர்த்தா, ஆனா பகவான் கையில் இருக்கிற கருவி. நான் தான் செய்யறவன் நினைச்சா துக்கம், நான் தான் கருவின்னு நினைச்சுட்டா சுகம் பட போறோம். இன்னொன்னு, செஞ்சாதான் இன்பம் நினைக்காதீங்க, விடுறதுலயும் இன்பம் இருக்கு. அது புரிஞ்சவன் தான் நிஜமான ஆனந்தப்படுறான்னு அர்த்தம். நம்ம நிறைய விஷயத்த பண்ணிட்டே இருந்தா இன்பம்ங்கிற மூலியம் பல தேவையில்லாத விஷயத்த விடுறதுக்குன்னு தெரியணும். எதே போல 2 பேர், நான் அப்படி வீதியில போயிருந்தேன், யாரோ 2 பேர் பேசிட்டு இருக்கா, எனக்கு தெரிஞ்சவாதான். ஒரு நிமிஷம் நான் போறச்சே என்னை பார்த்து திரும்பி பார்த்துட்டு பேசியிருந்தா. உடனே எனக்கு பிடிச்சு கொடுத்து பயம். இப்போ என்னை பத்தி தான் சுவாமி ஏதோ வம்பு பேசுறாய்வா அப்படின்னு நினைச்சு மேலே போனேன். வீட்டுக்கு போனப்புறம் கிடுகிடுன்னு தொலைபேசி எடுத்து அவருக்கு தெரிஞ்சவர் இந்த கூட நின்றவரை பார்த்து, அப்பவா 2 பேர் பேசியிருந்தாலே உமக்கு அவ என்ன பேசியிருந்தான் தெரியுமோ அப்படின்னு அவரை கேட்டேன். அவன் என்ன பேசியிருந்தான் எனக்கு எப்படி சுவாமி தெரியும்? இல்லை, என்னை திரும்பி பார்த்து பேசினார், ஏதோ நீங்கள் ஒன்று செய்யுங்க, நான் நேரம் அவர்கிட்ட கேட்க முடியாது, அதனால நீங்க அவளை கொஞ்சம் கூட்டு இவரை பத்தி பேசியிருந்தீங்களான்னு கொஞ்சம் ஜாடமாடையா கேட்டு எனக்கு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சொன்னார். கொஞ்ச நாள் ஆச்சு, 10 நிமிஷத்துல அவர்கிட்ட ஒன்றும் தொலைபேசி வரல. எனக்கு திரும்ப கூட்டேன், கேட்டுட்டியாண்ணா. நான் என்ன பண்றது, நான் இப்ப பண்ணேன்னா அது எடுக்கவே மாட்டேங்கிறார். அவர் என்ன பேசிட்டு இருக்கார்? ஓஹோ, அப்ப இன்னும் இதை கூட எடுக்காம அவ 2 பேரும் என்னை பத்தியே தான் பேசிட்டு இருக்கா போல இருக்கு. இன்னைக்கும் இரு, நீ விடாதீங்க, அப்போ கொஞ்சம் பக்கத்து விடு தானே, நேர போய் பார்த்துன்னு வரும். அவர் நேர போனார், மறுபடியும் கூப்பிடவே இல்லை. இப்போ அவர் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டார். பேசினா 1/2 மணி கழிச்சு திரும்பி, இது இத்தனையும் நான் பார்த்துட்டே இருந்தேன், என் மனைவி பார்த்துருந்தா என்ன பண்ணிட்டு இருக்கீள் ரொம்ப நாழியான்னு கேட்டான். இந்த மாதிரி ஆயிடுத்து போனேன். நீங்க பேசாத பார்த்தவாளை பார்க்காத மாதிரி போயிருந்தா இந்த மொத்த வம்புமே இல்லையோ. ஒரே வார்த்தை சொன்னா தேவையில்லையே, நம்மளை விட ரொம்ப நன்னா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காவோ, அது தெரியாத போச்சு. அப்ப பண்ணி 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 விஷயத்தை தெரிஞ்சுட்ட ஆனந்தம்னு நான் தப்பா புரிஞ்சுட்டேன். அதை கண்டுகொள்ளாம விட்டிருந்த ஆனந்தம்னு தெரிஞ்சுக்காத போயிட்டேன். எந்தெந்த விஷயத்தை விட்டாத்தான் ஆனந்தம் வருமோ அதை புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் பிடிச்சுட்டே இருந்ததுக்காக ஆனந்தம் வராது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மட்டையடி ஆட்டம் ஆடி இருக்கீடா, 3 குச்சி நட்டு இருக்கும். முன்னாடி ஒருத்தர் பந்து போட்டார் வரலையோ. இந்த வலது பக்கம் குச்சி வச்சிருக்காளே, அந்த குச்சியை தாண்டி பந்து போறதா இருந்தா நம்ம மட்டையால தொடக்கூடாது. தொட்டா பின்னாடி இருக்கிறவர் பிடிச்சு விடுவார். இது ஒரு கணக்கு உண்டு. பலரும் என்ன நினைச்சுப்பா, வர்ற மொத்த பந்தையும் அடிச்சாதான் நல்ல ஆட்டக்காரர்னுவா. சுலபமான பந்தை அடிச்சுட்டு கட்டமான பந்தை விடுறவன் தான் நல்ல ஆட்டக்காரன். அது நல்லா தெரியுமோ இல்லையா? இப்போ நாம நினைச்சுட்டோம் எல்லாத்தையும் அடிச்சுட்டே இருந்தா தான் நல்லவன்னுட்டும். எதை விட்டுடணுமோ, கண்டுகொள்ளக்கூடாதோ, உதாசீனமா இருக்கணுமோ இருக்க பழகிக்கணும். அதைத்தான் நிவிருத்தி மார்க்கம்வா. பேசிட்டே இருப்பா, சுத்தின்ண்டே இருப்பா, அவ சொல்லிட்டே இருப்பா, கண்டுகொள்ளாத போயிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோம்னா இந்த மனுஷ ஆயுள்ள அது நடக்கவே நடக்காது. பொழுது ரொம்ப வீணா போயிடும்.
இதனால் எது நிச்சயமா தேவையோ அதை மட்டும் தெரிஞ்சுப்போம். மற்றதெல்லாம் மறக்கிறதுக்கு பழகிக்கணும். சில பேர் எல்லாருடைய வண்டி எண்ணிக்கையும் ஞாபகம் வச்சுட்டு இருப்பா. ரொம்ப தேவை. திருவிருத்தம் எத்தனை பாசனம், நான் முகந்திருந்தா எத்தனை பாசனம்னா தெரியாது. நம்மாழ்வார் எப்போ அவதரிச்சார், எப்போ காஞ்சிபுரத்தில் உற்சவம்னா தெரியாது. அதெல்லாத்தையும் விட்டுட்டு அவரா 1932 இந்த வண்டி வச்சிருந்தார், அதுக்கு 34 44 அது. அதுக்கப்புறம் அவர் 44 இந்த வண்டி மாத்தினார், அது 84 97. ரொம்ப நன்னா ஒப்பிப்பார். துரியோதனனுடைய 10வது தம்பியினுடைய மனைவி பேர் என்னன்னு ஒப்பிப்பார். கிருஷ்ணனுடைய 12 திருநாமம் இவருக்கு தெரிஞ்சிருக்காது. துரியோதனனுடைய 12வது தம்பி மனைவி பேர் என்னன்னு ஒப்பிச்சா என்ன லாபம்? அதனால எது தேவையோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுன்னுட்டு, இந்த மனசு சின்னது, சூக்ஷ்மமானது, அதில் அழுக்க போட்டு 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 நல்லதை வீணாக்கிடக்கூடாது. அழுக்கெல்லாத்தையும் தள்ளிண்டே இருக்கணும், நல்லதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன இப்போ நம்ம உறவு சில பேர் இங்கே ஒருத்தரை பார்ப்பேன்னா, இவா உறவுக்காரா மச்சனனுக்கு ஓரகத்துக்கு நாத்தனாருக்கு மாமியார் ஒருத்தரை எங்கேயானு ஒரு ஊரில் பார்த்துருப்பேன். அவள் இங்கே கூட சொல்லுவா, ஆமே அன்னை போய் பார்த்து பாண்டிச்சேரிக்கு வராராம், அவர் போய் நான் தான் கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்கன்னு விடுவார். இங்கேருந்து ஒருத்தர் வந்து அந்த உறவுக்காரான நான் தெரிஞ்சுட்டாலே ஒழிய விடமாட்டான். சுவாமி கொஞ்சம் விட்டுடுங்களேன், பரவாயில்ல உங்கள் உறவுக்காரனை நான் பார்த்தேன்னு இருக்கட்டும், தாராளமாக ஒத்துக்கிறேன்னா. இல்லை நீங்கள் பார்த்தது உங்களுக்கு ஞாபகம் வந்து சொல்லியோன்னுவா. நாம் நிஜமாக ஞாபகப்படுத்திக்கிற வரைக்கும் விடலைன்னால் உங்களுக்கும் லாபம் இல்லை, எனக்கும் லாபம் இல்லை. என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கணும், ஆத்ம பந்துன்னு புரிஞ்சுக்கணும். இந்த ஜீவாத்மா அந்த ஜீவாத்மாவுக்கு உறவு, அந்த ஜீவாத்மா இந்த ஜீவாத்மாவுக்கு உறவு. ஆக பிரவருத்தியில மட்டும்தான் ஆனந்தான்னு வைக்கக்கூடாது. ஈடுபடுதல் தான் ஆனந்தம் இல்லை. வெட்டி விலகுதல் ஆனந்தம். நிறைய விஷயத்தை விலகவே ஆனந்தம் கிடைக்கும். ஓட்டின்றே இருந்தா தான் திருப்திப்படணுங்கிறது இல்லை. அடுத்தது நம்ம ஆனந்தமா இருக்கோங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? கண்ணுக்கே தெரியாத பிரம்மம் பக்கத்துல இருக்காருன்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டோம்னா ஆனந்தப்படுவோம்னு அர்த்தம். திருஷ்டமா பட்டால் துக்கம், திருஷ்டமா பட்டா ஆனந்தம். நான் குழப்பிட்டேனோ? திரும்ப சொல்றேன். இப்போ அதிருஷ்டம்னா கண்ணுக்கு தெரியாத வைகுண்டம், கண்ணுக்கு தெரியாத பிரம்மம், கண்ணுக்கு தெரியாத ஆத்மா. அவர்கள்லாம் நமக்கு நெருக்கமா இருக்கா, நன்னா அவரை பத்தி யோசிக்க வர்றது, எப்ப வேணும்னாலும் அவரை பத்தி நினைக்க வருது, ஒன்னும் அவர் தள்ளி இருக்கிறாப்புல எனக்கு சிந்தனையே இல்லை என்றால் நாம ஆனந்தப்படுறோம்னு அர்த்தம். ஆனா பகவான் எங்கோ இருக்கிறார், அவர் அதிருஷ்டம், கண்ணுக்கு தெரியாதவர் என்றே புரிஞ்சிருந்தா துக்கப்படுறோம்னு அர்த்தம். இப்ப இது கண்ணுக்கு தெரியறது, ஆனா பிரம்மன் தெரியல. இது அடிப்படையா முதல்ல இருக்கலாம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த எண்ணம் மாறி இதை பார்த்தா தெரியவே இல்லையே சுவாமி, இதுக்குள்ள இருக்கிற ஆத்மா அதுக்குள்ள இருக்கிற பரமாத்மான்னு தான் எனக்கு தோன்றதுனால், அப்ப அதிருஷ்டம்ங்கிற கண்ணுக்கு தெரியாதது திருஷ்டமாக ஆரம்பிக்கிறது. திருஷ்டம்ங்கிற ஒலி பெருக்கி மெதுவா கண்லேருந்து மறையிறது. இப்படி மறையத்தான் ஆனந்தத்தை வளர்த்துக்கிறோம்னு அர்த்தம். நம்ம பார்க்குற எதுலையுமே இப்போ இந்த ஆளை பார்க்குறேன்னு சொன்னா அவர்னு தோணக்கூடாது. இதே முகத்தை தான் ரொம்ப நாளா பார்த்துட்டே இருக்கும் இல்லையோ? அப்ப அதற்குள்ள இருக்கிற ஆத்மா, அதற்குள்ள இருக்கிற பரமாத்மா, அனைவருக்குள்ளும் பரமாத்மா இருக்கார். எங்கோ இல்ல வைகுண்டம் பக்கத்துல இருக்கு. அதிருஷ்டமா இருக்கிறது திருஷ்டமா இருக்கணும், திருஷ்டமா இருக்கிறது அதிருஷ்டமா போயிடணும். போனா ஆனந்தப்படுறோம்னு அர்த்தம். இதெல்லாம் நம்ம பண்ணி பார்க்கத்தான் இது நிஜமான மகிழ்ச்சிங்கிறதே நமக்கு புரி வரும். இன்னொன்னு, கூட்டத்துக்கு நடுவில் இருந்தா சந்தோஷமா இருப்பேன் சாமி. ராத்திரி வேலை திடீர்னு உடைய தோள்பட்ட வலிச்சுதா, ஒரு 10 பேர் கூட இருந்தா நன்னா இருந்திருக்கும். தனிமை பயமா இருந்ததுன்னுவா. தனிமையை கண்டு பயப்படலைன்னா ஆனந்தப்படுறோம்னு அர்த்தம். தனிமையை கண்டு பயப்பட்டா துக்கப்படுறோம்னு அர்த்தம். எந்த தனிமையிலும் இருக்கட்டுமே, பிரம்மம் கூடவே இருக்காருன்னா அப்ப தனிமை கிடையவே கிடையாது இல்லையோ? ஆனா நிறைய பேருக்கு ஒரு கூட்டம் கூடவே இருந்தா தான் நன்னா இருக்கும். அந்த கூட்டத்திலேருந்து தனியா போயிட்டா, விவேகானந்தர் ஏற்கனவே சொல்லியிருக்காரோ இல்லையோ, யார் ஒருத்தர் நல்ல கூட்டம் நாட்டம் இருக்கிற ஒரு கொத்தவாச்சாவடி மாதிரி ஒரு இடம்னு வச்சுங்க, அந்த கூட்டத்துல உட்காந்து பாலைவனத்துக்கு நடுவுல இருக்கிற தனிமையை அனுபவிக்கணும்னார். பாலைவனத்துக்கு நடுவுல உட்காந்து கொத்தவால் சாவடி கூட்டத்தை அனுபவிக்கணும்னார். இது பண்றதுக்கு யார் தெரிஞ்சுட்டானா அவன் தான் ஆனந்தமா இருக்கான். கொஞ்சம் தனிமைப்படுத்திட்டோம்னா, யாரான கூட இருந்தா தேவையில்லையே, ஒரு இடத்துக்கு போயிட்டே இருப்போம், வழி சரியா தெரிஞ்சிருக்காது, உடனே பதட்டப்பட ஆரம்பிச்சிருவோம். ஒன்றும் இல்லை, இந்த ஜகத்துக்குள்ளதான் இருக்கும். வரச்சேவே தாயார் கர்ப்பத்துல ஒரே இருட்டு, நமக்கு வழியே தெரிஞ்சதில்லை. யாரானு நம்ம வழி தெரிஞ்சு வெளியில வந்து விழுந்தமா? இல்லவே இல்லை. தானே தள்ளியாச்சு பிடிச்சி யாரோ ஒருத்தர் உந்தினார், அம்மா உந்தினா வெளியில வந்து விழுந்தோம். வெளியில இருக்க மருத்துவ வச்சு கை பிடிச்சி இழுத்தா வெளியில வந்து விழுந்தேன். அன்னில இருந்தே வழி தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் நம்ம வழி தெரியலேன்னு தவிச்சிருந்தோம்னா ஒரு வழியும் தெரியாது போயிடாது. ஒரே வழி தெரியல, பரமோதத்துக்கு இருக்கிற அர்ச்சிராதி மார்க்கம் தெரியல. அதை தெரிஞ்சுக்கிற வழியைத்தான் நாம முயற்சி பண்ணமே தவிர, மத்த என்னமோ இருட்டில் விட்டாலே அங்க விட்டாலே, ஹிந்தி தெரியாதே, கன்னடம் தெரியாதே, மலையாளம் தெரியாதே, எல்லாத்துக்கும் பயப்படுறோமோ இல்லையோ? அப்ப கூட்டத்தில் இருந்தா தான் திருப்தினாலே நம்ம ஆனந்தப்படலேன்னு அர்த்தம். தனித்திருந்தா கூட திருப்தி அடைய ஆரம்பிச்சுட்டோமா? அரதிகி சம்சதி ஜனசம்சதி, கண்ணன் கீதையில சொல்றார், ஜனத்தினுடைய திரளுக்கு நடுவுல இருந்தா தான் விருப்பம்னு சொன்னியானால்
நீ ஆனந்தப்பட மாட்டே. தனித்திருந்து நான் இருக்கேங்கிறத புரிஞ்சுட்டியானால் அப்போதுதான் நீ ஆனந்தப்படுகிறாய். அடுத்து சுத்தி இருக்கிற எல்லாரையும் பார்த்து இவ என்ன நினைப்பாளோ, அவ என்ன நினைப்பாளோ, அவ என்ன நினைப்பாளோ, இப்படி நினைச்சு நினைச்சு வேலை பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க, துக்கம்தான் படுவோம். சற்றே மேல பார்த்து நம்ம பத்தி மத்த பேர் என்ன நினைப்பாளோ, நாம மத்த பேரை பத்தி என்ன நினைப்போமோ என்கிற எண்ணத்தை சற்றே ஒதுக்கிட்டு நான் பண்ற காரியத்தினால பகவான் என்ன நினைக்க போறாரோ, அவரை பத்தி நான் என்ன நினைக்கிறேனோ என்ன இப்படி பார்க்கணும். நாம இப்படியே பார்த்துருந்தோம்னா துக்கம் தான் பட முடியும். சற்று மேலே பார்த்து அவர் என்ன பார்க்க போறாரோ, நான் ஓடி ஆடி இத்தனையும் பண்ணிருக்கிறது அவர் மேலேருந்து பார்த்து நான் ஓடிட்டு இருக்கான், ஓடிட்டே இருக்கட்டும் இப்படின்னு அவர் சிரிக்க ஆரம்பிச்சாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? இப்போ பகவான் 2 சிரிப்பு சிரிப்பார். ஒரு சிரிப்பு நல்ல சிரிப்பு, இன்னொரு சிரிப்பு சிரிப்பா சிரிக்கிறது. தெரியுமோ இல்லையோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்? சிரிக்கிறதுன்னா என்ன, சிரிப்பா சிரிக்கிறதுன்னா என்னன்னு தெரியுமோ இல்லையோ? அவர் ரெண்டுமே சிரிப்பார். நான் நன்னா விஷயத்தை சாஸ்திரப்படி பண்ணேன், அனுபவிச்சு சிரிப்பார். நான் பைத்தியக்காரத்தனமா இந்த மாதிரி பண்ணிட்டேன், கேலியா சிரிப்பார். ஆனா நம்ம முட்டாள் என்ன தெரியுமா பண்ணிடுறோம்? அவர் சிரிச்சாருன்னு புரிஞ்சுக்கிறோம், எதுக்கு சிரிச்சாருன்னு புரிஞ்சுக்கல. அவர் கேலியா சிரிச்சிருக்காரா, சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாரான்னு வேணும் இல்லையோ? ஒரு தொழிலாளி இருந்தான், முதலாளி கிட்ட அவன் சம்பள உயர்வு கேட்கணும்னு ஆசை. அவன் இன்னொரு தொழிலாளி சொல்லி வச்சான், அவர் சிரிக்கச்சே 100 200 கேளு அவன் சொல்லி வச்சான். முதலாளி ஒரு வேலை கொடுத்தார், போய் எண்ணெய் வாங்கிட்டு வாங்கினார். இவன் கோணி மூட்டை எடுத்துன்னு கிளம்பினான். கோணி மூட்டையை போய் எண்ணெய் வாங்கிட்டு வரணும், மொத்தம் ஒழிஞ்சு போடும் இல்லையோ? இது முட்டாள் தெரியாது, எடுத்துன்னு போனான். முதலாளி சிரிச்சார். சிரிச்சா சம்பள உயர்வு கேட்கணும் இல்லையோ? இவன் உடனே கேட்டான். அவர் பார்த்தார், நீ பண்ற முட்டாள் தனக்கு நான் சிரிச்சா வேலையே கிடையாதுன்னு சொல்ல போறேன், இது உனக்கு சம்பள உயர்வு வேறையான்னார். அப்படிதான் இருக்கு பகவான் நம்ம இடத்துல சிரிக்கிறது. இப்போ சுத்தி சுத்தி சிரிக்கிறதுக்கு பார்த்தோம்னா துக்கம், அந்த சிரிப்பு ஆனந்தமா இருக்காது. ஆனா பகவானை சிரிக்க வைக்கிற, என்ன போகமா நினைச்சு சிரிக்க வைக்கிற முயற்சி எடுத்தால் அப்பது ஆனந்தப்படுகிறோம். நாம மற்றத்தை பார்த்து ஆனந்தப்பட்டுவிட முடியாது, அது துன்பத்துல போய் முடிஞ்சிடும். இன்னொருத்தர் சிரிக்கணும், அவளை பார்த்து நான் சிரிக்கணும்னு இருந்தா சிரிப்பா சிரிச்சு போடும். என்னை பார்த்து பகவான் நன்னா சிரிக்கணும்னு முயற்சி எடுத்தோம்னால் அப்ப நம்ம ஆனந்தப்படுறதுக்கு ஆரம்பிக்கிறோங்கிறது. இதெல்லாம் நாமே ஆனந்தமா இருக்கோமாங்கிறதுக்கு ஒரு சின்ன பரீட்சை. நமக்கு நாமே விவேகத்தோட யோசிக்கிறோமா, உணர்ச்சிக்கு இடம் கொடுக்குறோமா, செய்யணும் நினைக்கிறோமா, விலகிறதுக்கும் புரிஞ்சுட்டோமா, நிறைய செய்து 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 சாகசம் பண்ணாதான் ஆனந்தம் நினைக்கிறோமா, இல்ல இருக்கிறபடி ஆனந்தம்னு புரிஞ்சுட்டோமா? இதை போல சின்ன சின்ன பரீட்சை வச்சு பாருங்க, ரொம்ப நல்ல ஆனந்தமா இருக்குங்கிறத தெரிஞ்சு விடலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆனந்த படனம் இருந்தால் இன்னொருத்தருடைய தோஷத்தை பார்க்கறத விட்டுடணும். நாம இன்னொரு குற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சாலே துன்பம் தான் மனசுல வரும். அது பார்த்து பிரயோஜனமே இல்லை. அதனால எதுவும் நடக்கவே நடக்காது. இன்னொருத்தர் குற்றத்தை பார்க்க பார்க்க இது நடக்கலையே 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 என்ன துன்பம் தான் படுவோமே தவிர எல்லாம் நன்னத்தானே இருக்கு, நம்மகிட்ட குற்றம் இருக்கு, இதை நம்ம சரிப்படுத்தினோம்னா சரியா படுப்பார் என்கிற எண்ணத்தோட முன்னேறினா தான் ஆனந்தமே பட முடியும். ஜகத்து குற்றம் உள்ளதா தான் இருக்கும். இந்த உலகம் நல்லதா இருக்கிறது இயற்கை, ஆனா அதுல இருக்கிறவா குற்றம் பண்றா, எப்படி மாத்த போறோம்? இதை நினைக்கவே தான் நான் துக்கப்படுறேன். இந்த லோகம் தீயதா இருக்கிறது இயற்கை, அதற்குள்ள இத்தனை பேரான நல்லவாளா இருக்காளே என்று தயவு செய்து பார்வையை மாத்திங்க. நம்ம கண்ணோட்டம் மாறுறதுதான் முக்கியம். இப்போ உலகத்துல எல்லாம் நல்லதாவே இருக்கும், ஆனால் ஏன் இவ்வளவு தீயதா இருக்கு? இதை நினைக்க போறோமா? உலகத்தின் இயற்கை இதுதான் சுவாமி, அதுக்குள்ள ஏதோ இத்தனை நல்லதா இருக்கும் இல்லையோ என்ன நம்ம கண்ணோட்டத்தை மாத்திண்டா தான் நம்ம சந்தோஷப்படுத்த முடியும். இன்னொன்னு, உலகத்துன்பம் துன்பம் உலகத்துல தோஷம்னு பார்க்கறத விட என்னிடத்துல இருக்கிற தோஷத்தை என்ன என்று நாம் பார்க்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமானது ஆனந்தப்படுறதுக்கு கோபத்தினால் எந்த புருஷார்த்தத்தையும் சாதிச்சுடலாம்ங்கிற எண்ணத்தை விட்டுடணும். கோபப்பட்டதுனால எந்த சாதனையுமே நடக்காது சுவாமி. அது சில இடத்துல ஒரு வசப்பட்டு கோபத்தை காட்டினாத்தான் அவளை சரிப்படுத்த முடியுங்கிற மூலியம் ஒன்றும் நடக்காது. இவர் அந்த மாதிரிலாம் கோபத்தை வசத்தெல்லாம் இவரால் வச்சுக்கவே முடியாது. ரொம்ப கோபப்பட்டார் சாமி, 108 தவிர ராமநாமத்தை சொல்லும், கோபம் அடங்கி போடும்னார். ராம் 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 ராம். ஒரு சாமி ரொம்ப வேகமா ராம் 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 சொல்லிட்டே இருந்தார். சாமி ஏதோ வேகமா சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இல்லை 108 தானே ராமநாமம் சொல்லிட்டு கோபப்படணும்னு சொல்லி கொடுத்தார், அதுக்காக பண்ணிட்டு இருக்கேன்னாரு. கோபம் வந்தா 108 தரம் சொல்லு, கோபம் பேடும்னு சொல்லி கொடுத்தா அவர் வேகமா ராம் ராம் ராம்னார். எதுக்கு சொல்றீர்னா, இந்த ராமநாமத்தை சொல்லிட்டு தான் கோபப்படனமாக்கம்னு அவர் வச்சுருக்கார். அதுக்காகவே அப்புறம் கோபத்தை பத்தி நம்ம புரிஞ்சிக்கவே இல்லைன்னு அர்த்தம். கோபம்னாலே அடங்கணுங்கிறது தானே. அப்ப கோபத்தினால் ஒரு புருஷார்த்தத்தை நம்ம சாதிக்கவே முடியாது. கோபத்தை தவிர்த்தா தான் எதையும் நம்மால சாதிக்கிறதுக்கு முடியும். சுத்தி இருக்கிறத பார்த்தா சாதிக்க முடியாது. சுத்தி இருக்கிறத மேல இருக்கிறவனோட சம்பந்தப்படுத்தி பார்த்தா தான் சாதிக்கிறதுக்கே முடியும்.
நாம் இந்த உலகத்தில் ஆத்மா வந்திருக்கிறவர் புறப்பட போறோம் என்கிற எண்ணத்தோடே மிக உயர்ந்த ஆனந்தமான வைகுண்ட ஆனந்தம் காத்துன்னு இருக்கு. பகவானோட ஆனந்தத்துல நாம சமமா போறோம். எப்பேற்பட்ட ஆனந்தம் நமக்காக இருக்கு தெரியுமோ? பிரம்மானந்தத்துக்கு சமமான ஆனந்தம் நமக்கு காத்துன்னு இருக்கு. அஸ்மாத் ஷரீராத் சமுத்தாய பரஞ்சோதி உபசம்பத்ய ஸ்வேனரூபேண அபினிஷ்பத்யதே நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே. உபனிஷத் சொல்றது, இந்த சரீரத்தை துறக்கிறான், ஆத்மா அர்ச்சிராதி மார்க்கத்துல போறது, வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே. இந்த ஒரு ஜீவாத்மாவை அங்க போய் அடைய போறான். பெருமாள் கிட்டக்க கூட்டு தம் மடியில உட்காந்து வச்சு உச்சி முகர்ந்து பார்க்க போறார். சிரிப்போட எங்க இத்தனை நாள் போயிருந்தேன்னு கேட்கிறார். தெரியல, இன்னைக்கானும் வந்த மூலியோ ஏத்துக்கோ நம்ம சொல்ல போறோம். அவர் அனைத்து திரளோடையும் சேர்த்து விட போறார். கூடியிருந்து குளிர்ந்தென்னு ஹாவு ஹாவு ஹாவு. இப்படி பார்த்தா ஸ்ரீதேவி, இப்படி பார்த்தா பூதேவி நீலாதேவி. வைகுண்டேது பரே லோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விட்டு சிந்தியாத்மா பக்தை பாகவதை சக. வடிவான இல்லா மலர்மகள் மற்றை நிலமகள் வடிவாரும் மாமலரால் வலவருகும் மற்ற மண்மகளும் ஆய்மகளும் இடவருகும் இருக்க நடுவாக வீற்றிருக்கு நாரணன். அந்த உயரத்தில் அவர் எழுந்துள்ளிருக்கார். தர்மாதி பீடத்தில் இருக்கார். ஆதிசேஷ பர்யங்கத்தில் ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி, ஆதிசேஷன், அனந்தன், விஸ்வக்சேனர், கருடர், இப்படி பார்த்தா நம்மாழ்வார், அப்படி பார்த்தா தேசிகன், அப்படி பார்த்தா திருவங்கியாழ்வார், இப்படி பார்த்தா மணாளவனிகள். இவர்கள் குழுவுக்குள்ள நானும் இருந்துண்டு அந்தமில் பேரின்பத்தை, மாக மாநிலத்தை, வைகுந்த நாட்டை, பரமாகாசத்தை, பரமபியோகத்தை, நலமெந்தமில்லதோர் நாடு தெருவிசிம்பு திருநாட்டை, இப்பேற்பட்ட ஆனந்தத்துல நித்தியமான ஆனந்தம் அந்த நாட்டுல எனக்கு காத்துட்டு இருக்குங்கிறச்சே. அப்ப இதுல கண்ணே படக்கூடாது இல்லையா? இந்த சேரு கண்ணில் பட அந்த ஆனந்தத்துல நமக்கு விருப்பம் வளரவே வராது. அது என்கிட்ட இருக்கு, அது எங்கோ இல்லை என்று நினைக்கத்தான் நம்ம ஆனந்தமே படம். இது ஒண்ணுமே பொய் இல்லையே. எல்லா உபனிஷத்து, பிருகதாரண்யக உபனிஷத்து, சாந்தோக்கிய உபனிஷத்து புரட்டு போயிருக்கிறவா ஒத்தொத்தர் இதை சொல்லிட்டு இருக்கிறபடியால் இதில் தான் ஆனந்தம் உள்ளதே தவிர லௌகிக விஷயத்தில் விஷயாந்தர ஆனந்தத்தில் நித்தியமான ஆனந்தம் கிட்டாது. ஆக வளர்ந்து கொண்டே போனாலும் அனுகூல அறிவாய், அனுகூல ஞானமாய் எவ்வளவு வளர்ந்தாலும் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே போகக்கூடியதான் ஆனந்தம். அது பிரம்மானந்தமாகத்தான் இருக்க முடியுங்கிறதை அதை தெரிஞ்சுக்கணும். அதை அனுபவிக்கணும்னால் நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும், தெய்வத்தை யாருன்னு புரிஞ்சுக்கணும். தானே ஆனந்தமாக இருப்போம். செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவள் பெற்று இன்புறுவர்னு சொல்லி அமைகிறேன்.